7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் முடிய. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இங்கு கவனிக்க வேண்டும், ஒரு தேவதாசன் பவுல், தேவனுடைய தாசன், கர்த்தருடைய பிள்ளைக்கு நமக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறார். அவர் எங்கே இருக்கணுமா? ராயனுக்கு முன்பாக அவர் இருக்க வேண்டும், ராஜாவுக்கு முன்பாக இருக்கணும். அவரை தேவன் ஒரு உச்சிதமான இடத்திலே கொண்டு வந்து வைக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது நான் உங்களுக்கு தேவ வாக்காக நான் அறிவிக்கிறேன், ஒரு உச்சிதமான வருங்காலத்தை தேவன் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறார். ஒரு உயர்தரமான வருங்காலங்களை தேவன் ஏதோ இன்றைக்கு எழுதியவர் அல்ல. அனாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்த தேவன் தாயின் கருவிலேயே உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை அவருக்காக நியமித்துக் கொண்டு உங்கள் வருங்காலங்களை அவர் நேர்த்தியாக வடிவமைத்திருக்கிறார். அந்த உயர்ந்த இடத்தை நீங்கள் அடையாதபடி, பவுல் அந்த உயர்ந்த இடத்தை அடையாதபடி பல வகையான போராட்டங்கள் அங்கே காணப்படுகிறது. அந்த உயர்ந்த இடத்தை அடையும்படி தேவனுடைய வார்த்தையும் அவனுக்கு வருகிறது. பாருங்களேன், ஒரு உயர்ந்த இடத்தை அவன் அடைய வேண்டும். அந்த உயர்ந்த இடம் ராயனுக்கு முன்பாய் நிற்பது, ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பது, அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் அவனை வைப்பது, அந்த உயர்ந்த இடத்திற்கு அவன் கொண்டு போகாதபடிக்கு தடுக்க பல விஷயம் அங்க வேலை பார்க்குது, கெடுக்க பல விஷயம் வேலை பார்க்குது, தாக்க பல விஷயம் வேலை பார்க்குது, அதே நேரத்துல அவனை தூக்கறதுக்கு சில விஷயம் வேலை பார்க்குது. இப்ப பவுல் அந்த மகிமையான ஸ்தானத்தில் போய் இருக்க வேண்டுமேயானால் அவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், 2 காரியத்தை செய்ய வேண்டும். என்ன? ஒன்று, அவனை சுற்றி நிகழக்கூடிய புயல், கொந்தளிப்பு, இயற்கை பேரழிவு, அவனை வதைக்கக்கூடிய, வாதிக்கக்கூடிய, பாதிக்கக்கூடிய சூழல்கள், இதை அவன் ஆட்கொள்ளாமல் அந்த இடத்துல அவனுக்கு வருகிற தேவனுடைய வார்த்தை, பவுலே, பயப்படாதே, உன்னை ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நான் நிறுத்துவேன் என்று தேவன் சொன்ன வார்த்தை அவன் பட்சத்தில் இருக்கிறது. பவுல் உலக காரியங்கள், சூழ்நிலைகளால் ஆட்கொள்ளாமல் தேவ வார்த்தையால் ஆட்கொள்ளப்பட்டபடியினால் எந்த பேரழிவும் அவனுடைய முன்னேற்றத்தை தடுக்கவே முடியவில்லை. அவன் ராயனுக்கு முன்பதாக போய் நின்றான். இன்னைக்கும் உங்களுக்கு முன்பதாக பல லட்சியங்கள் இருக்குமேயானால் நான் சொல்லுகிறேன், அதை தடுப்பதற்காகவே உங்களை சுற்றிலும் சமூக மனிதர்களும் சமுதாய சூழ்நிலைகளும் உலகத்தினால் ஏற்படுத்தப்பட்ட சிந்தைகளும் உங்களை தாக்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உலக சூழலால் தாக்கப்படாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் தெளிவுபட சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையினால் ஆட்கொள்ளப்படுங்கள், தேவனுடைய வார்த்தையை தழுவி கொள்ளுங்கள். எனக்கு கட்டளையிட்ட பிரகாரமாகவே நடக்கும்,
உங்கள் வாழ்வில் பல வகையான எதிர்மறையான சூழ்நிலைகள், விரும்பாத சம்பவங்கள் நிகழும் பொழுது வாய்கள் திறந்து சொல்லுங்கள், தேவன் எனக்கான வருங்காலத்தை தமது வாக்கியத்தில் வடிவமைத்திருக்கிறார். எனக்கு நியமிக்கப்பட்டபடி, குறிக்கப்பட்டபடியே நிறைவேறும், எனக்கு சொல்லப்பட்டபடியே நிறைவேறும் என்று உங்களால் சூழரைக்க முடிந்தால், நான் சொல்றேன், இந்த உலகத்தின் சூழல் உங்களை தாக்க முடியாது. பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக நாட்கள் சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, ஆகாரம் இல்லை, நல்ல சூழல் இல்லை. பயமும் திகிலும் எந்த பாதையில் செல்லுகிறார்களாம்? நாம் வாசித்தோம் அல்லவா? அப்போஸ்தலர் 27:20 வாசிச்சோம் அல்லவா? இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. லைஃப்ல பெட்டரா வருவோம், வியாதி நீங்கும், ஆரோக்கியமாகும், நல்ல வருங்காலம் அமையும், நல்ல எதிர்காலம் அமையும், விரும்பினது நிறைவேறும் என்பதற்கான வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை, எதிர்பார்ப்பு நடக்கும் என்று சொல்வதற்கான சாத்தியமே இல்லாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவுல் சொல்லுகிறார், தேவன் அவருடைய வார்த்தை எனக்கு வந்திருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது, பவுலே நீ பயப்படாதே. ஆட்கொண்ட தேவன் சொல்லுகிறார், உன்னை காப்பேன், திடமனதாயிரு. ஆண்டவர் இந்த வாக்கியங்களை சொன்னபடியினால் இயற்கை அவனை தாக்குகிறது, இறைவன் அவனை தூக்குகிறார். தாக்கும் விஷயத்தோடு தன்னை உட்புகுத்திக் கொள்ளாமல் தூக்கும் தேவனுக்கு தன்னை மொத்தமாய் தத்தம் செய்தபடியினால் இந்த பவுல் ராயனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தி வைக்கப்பட்டான். இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்கள், எதனால் நீங்கள் கவரப்பட்டிருக்கிறீர்கள், எதை நீங்கள் ஆட்கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப முக்கியம். எதனால் நீங்கள் கவரப்பட்டிருக்கிறீர்களோ அதனுடைய தாக்கம் உங்கள் வாழ்வில் வெளிப்படும். உலக மாந்தர்களுடைய பேச்சுக்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் அவருடைய நடவடிக்கைகளுக்கும் உலக பிரகாரமான எண்ணங்களுக்கும் சிந்தைகளுக்கும் கவலைகளுக்கும் பாரங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் அதையே நீங்க எண்ணி எண்ணி நினைச்சு அதிலேயே உங்களுடைய நம்பிக்கைகளை வைக்கும் பொழுது அது உங்களை தாக்க ஆரம்பிக்கும். 1000 எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன், நான் இயேசுவுக்கு சொந்தமானவன், தேவனுடைய சித்தம் இல்லாமல் என் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழ முடியாது என்று சொன்னால் எப்படி இந்த பிரச்சனையை தாக்க முடியும்? நிந்தனையோ, அவமானமோ, பசியோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் என்னை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே என்று உங்களால் நம்ப முடிந்தால், பேச முடிந்தால், அறிக்கை செய்ய முடிந்தால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ரிசல்ட் என்ன ஆகும்? உங்கள் உயரத்தையும் வளர்ச்சியையும் யாராலும் தடுக்க முடியாது. நல்ல அறிவு மிகுந்த ஒரு நபரை நீங்கள் மிரட்டி விடலாம், நல்ல ஞானமுள்ள ஒரு மனிதனை நீங்கள் பயமுறுத்தி விடலாம், நல்ல ஒரு திறமசாலியை கூட நீங்க என்ன பண்ணிடலாம்? மிரட்டி பயமுறுத்திடலாம். நன்றாய் கேளுங்கள், ஒரு பைத்தியக்காரனை உங்களால் மிரட்டவே முடியாது, தெரியுமா? ஒரு பைத்தியக்காரனை உங்களால் பயமுறுத்தவே முடியாது, தெரியுமா? நீ அவனை பார்த்து, இங்க பாரு, கொதிக்கிற தண்ணி தூக்கி உன் மூஞ்சில ஊத்திடுவான், கம்முன்னு உக்காருன்னு சொல்லி பாருங்க, சிரிப்பான். அவன் சிரிப்புல அவ்வளவு ஒரு அழகு. நீங்கெல்லாம் யாரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அறிவாளிங்க, ஞானிங்க, அப்படியே திஷ்டி கழிச்சு ஒரு நட்டை உடைங்க பார்க்கலாம், நட்டுக்குன்னு உடையும், அப்படி புத்திசாலிங்க. ஈஸியா பயமுறுத்திடலாம், உங்களை ஈஸியா மிரட்டிடலாம், ஈஸியா உங்களை பாதிப்புக்குள்ள ஏற்படுத்திடலாம். ஆனா ஒரு பைத்தியக்காரனை நீங்க அவ்வளவு சீக்கிரமா இல்ல அவனை பயமுறுத்த முடியாது. உன்னை தூக்கிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சிருவேன், கம்பியில வச்சிருவேன், அப்படி பாப்பான் பாருங்க, உங்களை ஒரு பார்வை, செத்துருவீங்க நீங்க. என்ன பண்ணாலும் நீங்க அவனை மிரட்டவே முடியாது. ஏன்? சத்தமா சொல்லுங்க, அவன் ஒரு பைத்தியம். ஏன்? அவர் வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான், வேற ஒரு மனநிலையில், வேற ஒரு சிந்தையில், வேற ஒரு எண்ணத்தில். நான் சொல்லட்டுமா, நீங்களும் நானும் இந்த மனித உடம்பில் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரர்கள் என்ற சிந்தையோடு தேவ வார்த்தையின் மேல் நீங்கள் பைத்தியமாயிருந்தால்,
இந்த பைத்தியங்களை வச்சுதான் இந்த ஊருக்கே ஆண்டவர் வைத்தியம் பார்க்க போறாரு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் செலக்ட் பண்றது, சூஸ் பண்றது பைத்தியங்களையே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம். எனக்கு எதுவும் தெரியாதுங்க, எப்படி நடக்கும் தெரியாது, சட்டம் எதிரா இருக்கு தெரியாது, டாக்டர் தெரியாது. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், எனக்கு குறிக்கப்பட்டபடியே நிறைவேறும், எனக்கு முன் குறிக்கப்பட்டபடியே நிறைவேறும். யோபினிடத்திலிருந்து சகலமும் உரிந்து கொள்ளப்பட்டது. மனைவி போயிட்டா, பிள்ளைங்க போயிட்டாங்க, ஆரோக்கியம் போயிருச்சு, பேர் போயிருச்சு, மதிப்பு போயிருச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேவலமா காரி துப்புறானுங்க, மானம் போச்சு, மரியாதை போச்சு, பேரு போச்சு, அந்தஸ்து போச்சு, மனைவி போனாங்க, பிள்ளைங்க போயிருச்சு, வீடு போயிடுச்சு, மொத்தமா போச்சு. இவன் சொல்றான், எல்லாம் போனாலும் என் மீட்பர் உயிரோடு கூடவே இருக்கிறார். நான் நம்புற தேவன் உயிரோடு கூடவே இருக்கிறார். அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எனக்கு பலன் இல்ல, எனக்கு ஆற்றல் இல்ல. இவன் சொல்லுகிறான், நீர் செய்ய நினைத்ததொன்றும் தடைப்படாது. அவன் லைஃப்ல அவன் இழந்ததை விட 2 மடங்கா தேவனால் அவனுக்கு கொடுக்க முடிந்தது. உங்களால் சொல்ல முடியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரு? சொல்லுங்க, நம்பர் 1 பைத்தியம் கிறிஸ்துவுக்குங்க. உங்களை எவராலும் மிரட்ட முடியாது, எவராலையும் அடக்க முடியாது. கடந்த நாட்களிலே சகோதரர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள்லாம் இந்த ஊர்ல சொகுசா, ஆரோக்கியமா, சந்தோஷமா, நிறைவா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்கெல்லாம். அவர் தான் திரும்ப சொன்னாரு, லோக்கல் நக்சலட்டுகள் கன்னி வெடிகளும் வெடிகுண்டு துப்பாக்கிகளையும் வைத்துக்கொண்டு அவர் வீட்டை சுத்தி அந்த தான் இருக்காங்க. எப்ப போடுவானுங்களே தெரியாதான், எப்ப சுட்டு தள்ளுவானுங்களே தெரியாதான், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதான், சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்களாம். அவர் சொல்லுகிறார், 4 பேர் 4 வார்த்தை பேசிட்டாலே உடைஞ்சிடுறீங்க, கரைஞ்சிடுறீங்க, அப்படியே ஆயிடுறீங்க. அவன் கண்ணை புடிச்சுக்கிட்டு வெறித்தனமா, காட்டு மிராண்டித்தனமா சுட்டுட்டு போவான் நக்சலைட்டுகள். அவர்கள் மத்தியில் ஒரு மனிதன் கர்ச்சிக்கிறான், கர்த்தரை நான் உத்தமமாய் பின்பற்றினபடியினால். மனுஷன் அவளை சர்ச்சை கட்டி வச்சிருக்காருங்க, கம்பெனிஸை கட்டி வச்சிருக்காருங்க, பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சிருக்காருங்க, காலேஜை கட்டி வச்சிருக்காருங்க. பல கோடி ரூபாயில பல கோடி மக்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அளவுக்கு தேவனுடைய பெரிய ராஜ்யத்தை ஒரு மனிதனால் எப்படி ஸ்தாபிக்க முடிந்தது? அவன் கர்த்தருக்கு பைத்தியக்காரன். அவனுக்கு இந்த உலக சட்டங்கள், நியமனங்கள் தெரியாது. உலக அதிகாரங்கள் அவனுக்கு கீழ்ப்பட்டே ஆக வேண்டும். சர்ப்பங்கள் அவன் காலுக்கு கீழே மிதிக்கப்பட்டே ஆக வேண்டும். நச்சுத்தன்மைகள் அவனுக்கு முன்பதாக ஒன்றுமில்லாமல் போய்த்தான் ஆக வேண்டும். அவமான பெயர்கள், அவமான நிந்தைகள், தீமை அவனுக்கு முன்பதாக தன் வாயை மூடத்தான் வேணும். ஏன்? அவன் கர்த்தருடைய வார்த்தையால் ஆட்கொள்ளப்பட்டவன், கர்த்தருடைய வார்த்தையை மொத்தமா நம்புறவன். பக்கத்தில் இருக்க சொல்ற தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த உலகத்துல நீ வாழ்ந்தாலும் நீ கிறிஸ்துவுக்குரியவன், நீ கிறிஸ்துவோடு உள்ளவன். இந்த சிந்தை உங்களுக்கு இருந்தால் நான் சொல்லட்டுமா, எதை குறித்தும் நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள், கலங்க மாட்டீர்கள், பயப்பட மாட்டீர்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா போவோம் ரோட கிராஸ் பண்ணும்போது. யாரு? நம்ம தான். ரொம்ப கேர்ஃபுல்லா போவோம், எவனும் வந்து இடிச்சிடக்கூடாது. பக்கத்துல பார்த்து கீழே எத்தனை முறை இடி வாங்கியிருக்கீங்க, எத்தனை முறை கீழே விழுந்திருக்கீங்க. எப்போ? பார்த்து பார்த்து போய் பக்கத்துல பார்த்து சொல்லு, பைத்தியக்காரனை பார்த்திருக்கியா? கிரீன் சிக்னல் விழுந்திருக்கும், வண்டி போயிட்டே இருக்கும், கெத்தா போவான். அந்த நடைய பார்த்திருக்கீங்களா? நெஞ்சு சும்மா நிமிர்ந்து இருக்கும். நம்ம ஆளுங்க அறிவாளி, ஞானி, படிச்ச பட்டதாரிகள், அது என்ன தெரியல, கூன் போட்டு தான் நடக்கிறாங்க நிறைய பேர். ஆம்பளை பசங்களை பார்க்கறேன், பொம்பளை பசங்களை பார்க்கறேன், என்னன்னு எனக்கு தெரியலங்க. எல்லா பசங்களும் ஒரு கூன் போட்டு இருக்குங்க. உக்காந்தா கூட கமிக்கிதான் உட்காந்து இருக்குதுங்க, அமைக்கிதான் உட்காந்து இருக்குதுங்க. ஆனா ஒரு பைத்தியக்காரனை பாரு, சும்மா நிமிர்ந்து நிப்பான். ஏன்? அவன் வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த உலகம் அவனை ஒரு நாளும் தாக்கவே தாக்காது. நான் கிறிஸ்து என்னும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தின் பாவ, சாப, வியாதி, மரண, தீமை ஒன்றும் ஒண்ண
பவுல் அந்த தைரியத்தை தான் சொல்றான், இந்த மரணம் என்ன ஒண்ணும் பண்ணாது, இந்த புயல் என்ன ஒண்ணும் பண்ணாது, நான் ராயனுக்கு முன்பதாக போய் நிற்பேன், ஏன்னா எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவிக்குரிய திமிர் வந்துச்சுன்னா வியாதி உனக்கு முன்னாடி படுத்துரும். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஒரு காலத்துல கலர் கலரா மிட்டாய் வாங்கி சாப்பிட்டாலு நீ குழந்தையா இருக்கும் போது, இப்ப கலர் கலரா மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிற. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் சொல்றேன், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்படின்னா இந்த உலகத்தோட ஒட்டி வாழாம, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு பைத்தியமா, கிறிஸ்து மேல உள்ள மயக்கத்துல, கிறிஸ்து மேல உள்ள லவ்ல வாழ்ற ஒரு வாழ்க்கை.